திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏரலும் ஒன்று. பெருவெள்ளத்தில் இங்குள்ள கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வர்த்தகர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஏரலின் மையப்பகுதியில் வரிசை கட்டி நிற்கும் வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் அனைத்துமே போர் நடந்த பூமி போல காட்சியளிக்கின்றன. கடைகளுக்குள் இருந்த பொருட்கள் அத்தனையும் வீதியில் குப்பை போல வீசப்பட்டிருக்கின்றன. அடித்துச் செல்லப்பட்ட பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன. இங்கு வங்கி, ஏடிஎம் மையம், பெட்ரோல் நிலையம், மளிகை கடை, துணிக்கடை, உரக்கடை என அத்தனையும் வெள்ளத்தால் சேதமடைந்து காட்சியளிக்கின்றன. ஏரல் தூத்துக்குடி மாவட்டத்திலே 3வது வணிக ஸ்தலம். இதில் கிறிஸ்துமஸ், நியூ இயர், அடுத்த வர்ற பொங்கல் இதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எல்லா ஜவுளி கடை, உரக்கடை, அரிசி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கோடிக்கணக்கில் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த எதிர்பாராத வெள்ளத்தினால அவ்வளோ கடையுமே தண்ணியில் முங்கி கிட்டத்தட்ட 50 கோடி அதுக்கு மேலேயே இருக்கும். அது லாஸ் இருக்கும். வணிகத்தில் ஏரலில் கிட்டத்தட்ட 1000 கடைகிட்ட உண்டு. எல்லா கடைகளுமே தண்ணியில் முங்கி தாலுகா ஆஃபீஸ் முதற்கொண்டு ஆர்ஐ ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, பேங்கு 5-6 பேங்க் உண்டு. அவ்வளவும் தண்ணியில் முங்கி எல்லாமே கவர்மெண்ட் ஷாப் எல்லாமே ஒன்றுமே செயல்படாமல் இப்போதைக்கு ஸ்தம்பிச்சு நிற்கி. ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டு சாலைகளில் வீசப்பட்டுள்ளன. அரிசி ஆலையில் உள்ள 2000 அரிசி மூட்டைகளும் 3000 நெல் மணிகளுடன் ஆலையில் இருந்தவை முழுவதும் சேதமாகி இருக்கின்றன. விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் எல்லாம் நடுவு விழுந்துருக்கு. காம்ப்ளெக்ஸ், டிஏபி எல்லாமே ஸ்டாக் நிறைய வச்சிருந்தோம். இப்போ வியாபாரம் நல்லா விற்கக்கூடிய நேரம் எல்லாமே தண்ணியில் போயிட்டு. காம்ப்ளெக்ஸ் ஒரு 50 டன் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். டிஏபி ஒரு 50 டன் காம்ப்ளெக்ஸ் டிஏபி இருந்திருக்கும். யூரியா ஒரு 60 டன் யூரியா இருந்துச்சு. எல்லாமே சப்சிடியாக காலி. உங்களுக்கு கொள்முதல் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு 50 லட்ச ரூபா 2 குடம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1800 மூடை இருக்குது மொத்தம். அவ்வளோ தண்ணியில் மறைஞ்சி போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு. வேற வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இல்லை. முக்கிய வணிக மையமாக இருக்கும் ஏரலில் வர்த்தக இழப்பு என்பது பல கோடிகளாக இருக்கும் என்று கூறும் வர்த்தகர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வெறுமையாக நிற்பதாக வேதனைப்படுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஏரலில் இருந்து ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் சார்லஸ். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.